2 நாள் முன்னாடி கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நைட்டு வரும்போது 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கள் காலனிக்குள்ளே என்ட்ரு ஆனதும் நம்ம தெரு செல்லக்குட்டீஸ் எல்லாம் நம்மளை சுற்றி வளைச்சிருச்சு. நடக்கவே விடலை. கையை நீட்டுது, காலை நீட்டுது, வளையுது, நெளியுது. அதனுடைய பாசத்தை எப்படியெல்லாம் காட்டுது பாருங்க. நடக்க விடலை. நானும் பிள்ளைங்களும் அந்த காலனி என்ட்ரன்ஸில் இருந்து எங்கள் வீடு வரைக்கும் நடந்தே தான் போனோம். கூடவே ஒரு பாடிகார்டு மாதிரி, நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் தான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கூடவே வருதுங்க. அப்படி ஒரு அன்பு. இந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. என்ன பண்ணுறோம் பதிலுக்கு? கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தண்ணி, மழை நேரம்னா ஒதுங்கிறதுக்கு வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம் கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்ற நேரம் ஃபுல்லாக தெருவிலேயே தான் சுற்றிட்டுருக்குதுங்க. வீட்டில் வளர்க்குற நாய்க்கு நம்ம நல்ல ஒரு போஷாக்கான ஃபுட்டு, பஞ்சு மெத்தை, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபெசிலிட்டியோட வீட்டில் வளர்கிற நாய் இருக்குது. ஆனால் இந்த தெரு நாய் நம்ம கொடுக்குற சாப்பாடு, பிஸ்கெட்டுக்காக எவ்வளோ அன்பாக இருக்குது. அதுக காட்டுற அன்புக்கு இந்த உலகத்தில் எதுவுமே ஈடு இணையே கிடையாது. மனிதர்களில் நன்றி உள்ளவங்க இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் 100% நன்றியுள்ள ஜீவன்கள்னால் தெருநாய்கள் தான். பாசத்துக்கு ஏங்குகிற ஜீவன்கள். நம்ம பாசமாக ஒரு பார்வை பார்க்க மாட்டோமா அப்படின்னு அதுங்க நம்மளை பார்த்து ஏங்கும். ஒரு ஒரு 5 ரூபா பிஸ்கெட்டு வாங்கி போட்டுட்டு கொஞ்சம் பாசமாக ஒரு பார்வை பார்த்தோன்னா வால் ஆட்டிக்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டு நம்மளையே சுற்றி சுற்றி வரும். அந்த அளவுக்கு உன்னதமான ஜீவன்கள் இந்த தெருநாய்கள்.